அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 23 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு மாரி வந்து அந்த நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சந்திரகலா ஏற்பாடு பண்ணவங்க தான் அந்த மாப்பிள்ளை, பொண்ணு, சம்மந்தி எல்லாமே. அவங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பணத்திலேயே குறியா இருக்கிறாங்க. அதாவது வந்து நடிக்க வந்தவங்க தானே, அதனால் எப்படியாவது பண நகையை சுருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளானை பண்ணி இது பண்ணுறாங்க. நகையும் பார்த்திங்கன்னா, அவங்க ரூமில் போயிட்டு பொண்ணுக்காக அவங்களுக்கெல்லாம் வச்சுருந்த நகையும் வந்து திருடிடுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உடனே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்துட்டு உடனே வந்து சாமுண்டீஸ்வர்ட்ட சொல்லி மாதிரி இவங்க வந்து நகையெல்லாம் திருடுறாங்க, இவங்க வந்து நல்லவங்களே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா சந்திரகலா சுதாரிச்சுக்கிட்டு, ஐயோ இது என்ன பெரிய பிரச்சனையாயிருமாட்டிருக்குதேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி நடிக்க சொல்லி, நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேங்க மேடம், நகையை திருடிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள தப்பிக்க வச்சிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரியே இருந்துக்கிட்டு, இனிமேல் இந்த மாதிரி திருட்டுத்தன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதம்மாங்கிறது தெரியாமல் பண்ணிட்டு விட்டுருங்க மேடம் அப்படின்ட்டு அவங்க ஓடிடுறாங்க. உடனே சம்மந்திகிட்ட சாரிங்க மன்னிச்சிருங்க, நாங்கள் தப்பாக நினச்சிட்டோங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சம்மந்தி, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க, நாளைக்கு ஜவுளி எடுக்க போகணும், நீங்கள் எல்லாம் சாயந்தரம் வந்துடுங்க கடைக்கு, எல்லோரும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, அப்பாடா சாமி எப்படியோ தப்பிச்சாங்க, எப்படியாவது சீக்கிரமாக இவங்க பையனுக்கு இந்த துர்காவை கல்யாணம் பண்ணி வச்சு இவனை ஓட வச்சுட்டு இவனை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்த சீன்லேயே வந்து போலீஸ் வந்து நவீனை தேடிக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அவன் தான் திருடனான்னு சொல்லி அவன் மேலே திருட்டு பற்றத்தை கட்டி விட்டுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா, கார்த்தி நவீனுக்கு ஃபோன் பண்ணி, நவீன் நீ அந்த இடத்த விட்டு போயிருங்கிறாங்க. என்னாச்சு ஏன் அப்படிங்கிறாங்க. உடனே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதனால் உன் மேலே திருட்டு பழி வந்துருச்சு, இப்போ நீ தான் நகை திருடன்னு உன்னை போலீஸ் வந்து பிடிக்க வராங்க, தயவு செய்து நீ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருங்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா, வேக வேகமாக இது பண்ணிவிட்டு வெளியில் ஓடுறாங்க. போலீஸ் உள்ளே போய் எல்லா பக்கமும் தொலைவுறாங்க. எங்கே காணோம் இவனை, இங்கே தானே இருப்பான், இதுதானே வீடுன்னு சொன்னாங்க, ஆளையே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தொலைவி பார்த்துட்டு போலீஸு சரி எங்கே போயிடுவான் மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எஸ்கேப் ஆயிடுறாங்க. நவீன் ஒரு பக்கம் ஓடிடுறாரு. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் சம்மந்தியாக வர போகிறவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எப்படியோ நம்ம அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பீரோவில் வந்து நிறைய நகை பணம்லாம் சாமுண்டீஸ்வரி வச்சுருப்பாங்க. அந்த கள்ளசாவி இது பண்ணுறதுக்காக சோப்பில் இது பண்ணி வச்சுட்டு அச்சு பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ சொல்லிட்டு வருவாங்க 2 பேருமே, எப்படியாவது இந்த அச்சை வந்து சாவியை ரெடி பண்ணி இன்றைக்கி சாயந்தரம் ஜவுளி எடுக்க போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ளே போய் நகை பணத்தை திருடிக்கிட்டு ஓடிடணும். அப்படியோ இங்கே பாரு, பண நகையெல்லாம் திருடும்போது எனக்கு கொடுக்காம ஏமாத்துனீன்னா அவ்வளோதான் பார்த்துக்கங்கிறாங்க. எல்லாம் ஷேர் கொடுக்குறோம்ப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. கல்யாணம் நடந்தால் நமக்கு என்ன, நடக்கட்டி நமக்கு என்ன, நம்ம பாட்டில் பண நகை எடுத்துகிட்டு வெளியூருக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு 2 பேரும் பிளான் போடுறாங்க. அங்கே ஒருத்தர் சாவி அச்சு செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போ அங்கே வர்றாங்க. வந்த உடனே இந்த சோப்பை கொடுத்து, இது மாதிரி உங்களுக்கு ஒரு சாவி வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன கள்ளச்சாவி ரெடி பண்ணுறீங்களா, போலீஸுக்கு தெரிஞ்ச தோலை உரிச்சு போடுவாங்க தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. யோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, செஞ்சு குடியா, காசு தரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ 10,000 கொடுங்க செஞ்சு தரேங்கிறாங்க. என்னது 10,000மா, இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியலையா, அங்கங்கன்னு திட்டுறாங்க. கள்ளச்சாவி செஞ்சால் அப்படி தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. சரி கொடுத்து தொலைகிறோம், செஞ்சு கொடு அப்படிங்கிறாங்க. உடனே சாவியும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. யோ என்னைக்கு இது மாட்டி விட்றாதீங்க, போய் பத்திரமா பார்த்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அவர். உடனே 2 பேருமே சாவியை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டுங்க என்னங்கிறாங்க, அப்பாடா எப்படியோ கள்ளச்சாவி ரெடி பண்ணிட்டோம், இங்கே வார் நம்ம ஜவுளி எடுக்க போனோடனே இந்த பக்கமாக போகிற மாதிரி போய் எல்லா நகை பணத்தை திருடிட்டு நம்ம ஓடிடணும் அப்படிங்கிறாங்க. கரெக்டு, அதே மாதிரி செஞ்சிடலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, சந்திரகலா, சிவனாண்டி, அவங்க அப்பா 3 பேர் நின்று, சித்தப்பா 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. ச்சே, எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் இந்த டிரைவர் பையனை நம்மளால் இது பண்ண முடியலையே. இங்கே பாருங்கள், இந்த தடவை என்ன தெரியுமா, அந்த நவீனை வந்து நம்ம வந்து எப்படியாவது போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலான்ட்டு நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் தப்பிச்சிட்டானே, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. எனக்கு என்னமோ இந்த டிரைவர் பையன் அவனை எங்கேயோ ஒளிய வச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன்
கரெக்டாக கல்யாண நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து துர்கா கழுத்தில் தாலி கட்டிடுவானோ என்னமோ தெரியல. ஏங்க அதை மட்டும் நம்ம செய்யவே கூடாது. நம்ம பார்த்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த இடத்துல இருந்து அவன் எஸ்கேப் ஆகி நம்ம ஓட வைக்கணும். அப்போ ஐயோ நம்ம புள்ள வாளாவட்டியே அப்படி நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் வெடிக்கணும். அதை பார்த்து நம்ம ரசிக்கணும் அப்படிங்கிறாரு இவர். உடனே இப்படி இவங்க வந்து இந்த மாதிரி பிளான் போட்டுட்ருக்குறாங்க. கவலைப்படாதீங்க, எப்படியாவது வந்து நம்ம வந்து அந்த இது பண்ணி அதாவது அந்த நவீனை கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன், நீ கவலைப்படாத சந்திரா, நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சிவனாண்டி. எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி அந்த நவீனை போலீஸில் ஒப்படைச்சிடணும், துர்கா கழுத்தில் நவீன் தாலி கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க. அங்கே கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா மாமாட்ட போய் மாடியில் நின்றுட்டுருக்காரு. அங்கே போய் பேசுகிறாங்க. மாமா உங்கள்கிட்ட தனியாக பேசணுங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்லுங்கங்கிறாங்க. நவீனை போலீஸ் தேடுது, நவீன் துர்கா கல்யாணம் தான் மாமா நடக்கணும், இவங்க ரொம்ப மோசமானவங்களாம் தெரியுறாங்க, அவனை தங்க வைக்கிறதுக்கு பாதுகாப்பான இடம் நம்ம வீட்டை தவிர்த்து எதுவும் இல்லை, அதுக்கு நீங்கள் சம்மதம் கொடுக்கணுங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, இந்த சந்திராவுக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் வராதுங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது நீங்கள் கட்ட அனுமதி கொடுங்க, அவனை தங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கார்த்திக் ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கிறாரு. இங்கே என்னடா அடுத்து என்னடா இவங்க கள்ளசாவியை வச்சுக்கிட்டு நகையை எப்படியாவது திருடிக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடலான்ட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நவீன துர்கா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கார்த்திலாம் இவங்க ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே சிவனாண்டி சந்திராலாம் வந்துட்டு நவீனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும், கல்யாணமே நடக்கக்கூடாது, அவங்க பார்க்குற மாப்பிள்ளை அந்த போலியான மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளையை ஓட சொல்லி இவங்க துர்காவோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு வந்து இவங்க நகையெல்லாம் திருடிட்டு போய் இவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இவங்களே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. என்ன நடக்க போகுதோ தெரியல. அடுத்த எபிசோடில் வந்து நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.